தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வழக்கமா பாகிஸ்தான் ஏதோ ஒரு உரண்டை எடுத்துரும், அதுக்கப்புறம் சம்மடி வாங்கி கட்டிக்கும் அந்த எதிரி நாடுகிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ஐயா சாமி காப்பாத்துக்குன்னு அமெரிக்கா கிட்ட போய் விடும். அமெரிக்கா அதுக்கப்புறம் ஏதோ ப்ரெஷரை பில்ட் பண்ணி பாகிஸ்தானை காப்பாற்றி விடுவாங்க. இதனா ஒரு முறை உலக வழக்கம். ஆனா இப்ப என்ன நம்ம செய்தி வெளியிட்டு இருக்கு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்க சண்டையை மத்தியஸ்தம் பண்ணி தீர்க்கிற இடத்துல பாகிஸ்தான் இருக்கிறதா பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த சிரிப்பு அப்படி பார்க்கணுமே, புதுப்பேட்டை அன்பு மாதிரி தான். அப்படி சாருன்னு ஒரு சிரிப்பு வரும்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஒரு நம்மட்டு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர். எந்த இஷ்யூ சம்பந்தமா தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். டொனால்ட் ட்ரம்ப் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்க என்னடானா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுப்பா, 5 நாட்களுக்கு தாக்க மாட்டோம் இந்த ஈரானோட பவர் பிளான்ஸை, நாம இந்த டீல் போடுறதுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு, அது இதுன்னு பாசிட்டிவா பேசுறீங்க. ஆனா ஈரானை கேட்டா சேச்சே அது போல அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தலையே 2 நாளைக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லை என்னங்க உண்மை அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்றாரு, ஏங்க நான் திரும்ப சொல்றேங்க, ஈரான் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல அதை எப்பவுமே கையில ஏந்த மாட்டோன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காப்ல டொனால்ட் ட்ரம்ப். ஆனா யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஈரானோட டாப்ன்றாரு. அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு தெரியல. அமெரிக்கா நிறைய நாடுகள் கிட்ட நெகோசியேட் பண்ணிருக்கு, ஆனா அதெல்லாம் பட்டு முடிஞ்சிடும். ஆனா இந்த ஈரான் தாங்க பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, ட்ரம்ப்பே சொல்றாரு. அவங்களோட நெகோசியேஷன் பண்ற பேட்டர்ன் மட்டும் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு, வளவலன்னு நிக்க மாட்டேது. இது வரைக்கும் அவங்களுக்கு அமைதியை கொண்டு வர திரும்ப ஒரு முறை நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை அவங்க ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். ஸோ டீல் அவங்க ஒத்துக்கிட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டா எல்லாருக்கும் நல்லது, இல்லைனா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு திரும்பவும். ட்ரம்ப்போட இந்த பேச்சு வெளியாச்சா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காப்ல ஈரான் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அவர் ஸ்பீக்கரான முகமது பகேர் காலிபேஃப். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் அமெரிக்கா கூட நாங்க எதுவுமே பேசலைங்க, அதை நம்புங்க. ட்ரம்ப் முதல்ல சொன்னாப்ல, அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம் நோன்ட்டு. இப்போ திரும்பவும் பேசியிருக்காரு, திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம். அது போல் அமெரிக்கா கூட நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை சார்ந்து எதுவுமே பண்ணலை, இது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்லுவார ப்ரெஸ் மீட்டில், நீங்கள் ஃபேக் நியூஸ், அடுத்தது வேற நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சு தான் இவர் இதை ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இது போல் 5 நாட்களுக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அதுக்கு பின்னாடி நாங்கள் கிடையாது, அவங்களே முடிவெடுத்து அவங்களே அறிவிச்சுக்கிறாங்கன்னு இவர் பேசியிருக்காரு. அண்ட் இந்த ஆயில் மார்க்கெட் இருக்குல்ல, இதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் ஈரானிய மக்கள் மனசுல பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கும் அது ஒரு மேனிப்புலேஷன் தான். இப்படி மேனிப்புலேட் பண்றதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. எது எங்ககிட்ட பேசினாங்களாமா, அதுக்கப்புறம் 5 நாட்களுக்கு எங்களை அடிக்க மாட்டேன் முடிவு பண்ணாங்களாமா, இதெல்லாம் மேனிப்புலேஷன் அவர் இங்க சொல்லியிருக்காரு. ப்ரோ ஆயில் மார்க்கெட்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்களே இந்த மணி மார்க்கெட்டாக இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸே எடுத்துக்கோங்களேன், சர்வதேச அரசியல் நகர்வுகள் சார்ந்து போர் ஆரம்பிச்சா அது எப்போ முடியுது, ஒரு போர் எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த செய்திகள் வெளியாகுதுல, இதை வச்சு தான் மார்க்கெட் ஃபுல்லாக பிஹேவ் பண்ணும். அந்த ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக மேலே போகிறது, கீழே வருது, குறிப்பிட்ட அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஃபுல்லாக டாப்பில் போகிறது, இந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபரோட ஒரு அறிவிப்பு இந்த உலகளாவிய ஆயில் மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல, ஏற்படுத்துச்சு. அதான் உண்மை. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரம்ப் அறிவிச்சார் பாருங்க, இது போல் 5 நாட்களுக்கு ஈரான் அடிக்க மாட்டோன்னு. அந்த ஈரானில் இருக்க பவர் பிளான்ட் சார்ந்து உடனே இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கீழே வந்துச்சு பட்டுப்பட்டு. அதுக்கப்புறம் ஈரான் நோன்னு மறுத்ததுமே, பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொன்னதுமே திரும்ப மேலே போச்சு. புரியுதா? இதைத்தான் அவர் இங்கே சொல்றாரு, மேனிப்புலேட் பண்ணியிருக்காருங்க அவர் ட்ரம்ப் அவர்கள். நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே தான், இந்த அக்ரஷன் எங்களுக்கு எதிராக நீங்கள் காமிச்சிங்கன்னா, நீங்களே இஸ்ரேலை சேர்ந்து எங்கள் நாட்டு மக்களை கொண்டிருக்கீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ காலி பண்ணியிருக்கீங்களா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் உங்களை பனிஷ் பண்ண வேணாமா, அது பண்ணாமல் எங்கள் மனசு எப்படி ஆறும்ட்டு அவர் பேசியிருக்காரு. யார் அமெரிக்கான்னு தெரியல, ஈரான் இந்த அளவுக்கு சீற்றத்தோடு நடந்துக்கோன்ட்டு பல பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதான் ஈரான் இப்போ இந்த அளவுக்கு சீர ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கா சீர்றதை பார்த்து யார் யாரெல்லாம் கிளாப் அடிச்சிட்டு இருந்தீங்களோ, இப்போ ஈரானோட சீற்றத்தையும் விட்னஸ் பண்ணுங்க. இதில் நான் ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மக்களே. ஒரு கான்டென்ட்டையும் நாம ஃபுல்லாக பக்கசார்பு இல்லாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கான்டென்ட்ஸ்குள்ளே இருக்க அந்த கருப்பொருள் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் எந்த பக்கம் நிற்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈரானு ட்ரால் பண்ணுறதுல ஒரு படி மேலன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலையில் 7 மணி போல அறிவிச்சார்ல, இது போல் 5 நாட்களுக்குன்னா ஈரான் அடிக்க மாட்டேன், நல்ல கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு.
அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் இட் மீன்ஸ் காலையில் 8 மணிக்கு என்ன இருக்குன்னா, ஈரானில் இந்த மிசைல்ஸ் இருக்குல்ல, எதிரி நாடுகள் சார்ந்து லான்ச் பண்ணி விடுவாங்க பாருங்க, அந்த மிசைல்ஸில் டொனால்ட் ட்ரம்ப்போட புகைப்படம், அவர் பேசின சில விஷயங்களையும் மேற்கொள்ளிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதை நான் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல, அதை விட்டுருங்க. இதெல்லாம் பயன்படுத்தி அந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை அவங்க காது கொடுத்தே கேட்கல அப்படின்றது இங்கே லிட்டரலாக தெரியுதுங்க. அந்த வீடியோ வேற வெளியிட்டிருக்காங்க, அதை பாருங்களேன். Ja, Sache. டொனால்ட் ட்ரம்ப்போட ஈகோவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுற மாதிரி தான் இந்த மிசைலை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்களே. ஓகே, நேட்னியாகு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவர் இப்போ என்ன சொல்றாரு, ஏங்க எனக்கு ஈரான் மேலே இவ்வளோ நம்பிக்கை கிடையாதுங்க, சும்மா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, நாம அமைதியாக விட்டுருவோம், இதுக்கப்புறம் உலகத்தை அமைதியாக இருக்க விடுவாங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் தலைவர் ட்ரம்ப் அதிகமாக நம்பிக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் கூட அக்ரிமெண்ட்டை மட்டும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வார் கோல்ஸை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இட் மீன்ஸ் என்ன, இந்த என்ரிச் பண்ண மாட்டோம் யுரேனியத்தை அப்படின்ற ஒரு மேட்டர் அவங்க ஒத்துக்கிறதா இருக்கட்டும், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் சென்ட் நாங்கள் லிமிட் பண்ணிடுறோம் அப்படின்ற விஷயத்தை ஒத்துக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்கன்னு ட்ரம்ப் நம்புறாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈரானியும் லெபனானையும் சும்மா விட மாட்டோம். ஈரானை ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணுற வேலையை நாங்கள் திரும்ப செய்வோம், நாங்களும் அமெரிக்காவும் சேர்ந்து. இன்னொரு பக்கம் லெபனானை நாங்களே கதையை முடிச்சிருவோம். லெபனான அந்த நாட்டோட கதையில் அங்கே இருக்க ஹெஸ்புல்லா அமைப்பினோட கதையை நாங்கள் முடிச்சிருவோம். இந்த 2 விஷயத்தை தொடர்ந்து பண்ண போகிறோம்னு இவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்கிற விஷயங்களுக்கும் நெட்னியாகு சொல்கிற விஷயங்களுக்கும் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குல்ல. ஸோ 2 நாடுகளுக்கும் ஈரான் கிட்ட ஒரே விஷயத்தை எதிர்பார்க்கல. அவங்க 2 பேருக்கும் இலக்குகள் வேறன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக தெளிவாக தெரியுது. 2 நாட்களுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஈரானிய நியூக்ளியர் சயின்டிஸ்டான அங்கே கொன்னுட்டோன்னு சொல்லியிருக்காருங்க நெட்னியாகு அவர்கள். இன்னும் பல பேரை போட்டு தள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா ஈரானில் இருக்க அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சார்ந்த ஒரு பயம் நம்மளுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் யாரு? அங்கே இருக்க அந்த அறிவில் சிறந்த மூளைகள் தான், அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தான். இவங்களை கொண்டது நம்மளுக்கு புதுசு இல்லை, அமெரிக்காவும் புதுசு இல்லை, எங்களுக்கும் புதுசு இல்லை. அவங்கள 2 பேரை தான் இப்போ 2 நாள் முன்னாடி தூக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் தூக்க வேண்டியது நிறைய இருக்கு, அந்த டார்கெட்ஸ்லாம் அடிச்சு முடிச்சே தீர்வோன்னு கங்கணம் கட்டி பேசியிருக்காப்ல. இந்த வைட்டல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த கான்ஃபிளிக்டை பொறுத்த வரைக்கும் இதுதான், ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் போயிடவே கூடாது. அந்த வைட்டல் இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அப்போதான் நம்ம நாட்டை சேஃப்கார்டு பண்ண முடியும், உலகத்தை சேஃப்கார்டு பண்ண முடியும்னு அவர் இங்கே பேசியிருக்காரு. இவர் இவ்வளோ தூரம் வீராவசமாக பேசியிருக்காருல. இன்னொரு பக்கம் லெபனான்ல என்ன நம்ம நடந்துட்டு இருக்கு, அங்கே இஸ்ரேலோட தாக்குதலால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 1100 கிராஸ் பண்ணிடுச்சுங்க. ஒரு நாட்டில் இது போல இறங்கி அடிக்கிறாங்க, வீராவசம் பேசுறாங்கனாக்கா பின்னாடி உயிரிழக்கணும் எண்ணிக்கை பார்த்தீங்களா எந்த கவலை தரக்கூடியதா இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ, அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு உலக அமைதி பாதைக்கு திரும்பினா போதும், யார் பெருசுன்றதை போரில் தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம காதுகளில் கொஞ்சம் தேன் வந்து பாயிற மாதிரி தான் ஒரு செய்தி வந்திருக்கு, அதே உங்கள் காதுகளில் போட்டுடுறேன். இந்த அமெரிக்கா மீடியேட்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க கிட்ட இருந்து ஈரானுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க, மீடியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு யாரோ, அவங்க மூலமாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்காமா. இது இப்போ அமெரிக்க ஊடகங்களில் செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்த 5 நாட்கள் வரைக்கும் கேப் விட்டுருக்காங்களே இந்த அமெரிக்கா, இந்த கேப்பை பயன்படுத்தி பேசி முடிச்சலான்ற மாதிரி தான் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணுங்க, இதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க இந்த பாயிண்ட்ஸை ஈரான் கிட்ட கொண்டு போயிருக்காங்களாம். இப்போ ஒரு ஷாக்கிங் சோர்ஸ் மூலமான செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா, இது போல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் தான். அவங்க தான் ஃபுல்லாக இந்த போர் நிறுத்தம் சார்ந்து அயராது உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு செய்தி போயிட்டு இருக்கு.
ப்ரோ நான் ப்ரோ காமெடி பண்றீங்க, அவ்வளோலாம் ஒருத்தர் பாகிஸ்தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, டு பி ஃப்ராங்க், அமெரிக்காவுக்கு நாம ரொம்ப நெருக்கமா, பாகிஸ்தான் ரொம்ப நெருக்கமா? சுனோன்னு கேட்குறேன். அமெரிக்க வெள்ளை மாளிகைக்குள்ள பாகிஸ்தானை சேர்ந்த 2 முக்கியமான பெருந்தலைகள், ஒருத்தர் ஃபெயில்டு மார்ஷல் முனீர், இன்னொருத்தர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப். 2 பேரும் ஏதோ பக்கத்துட்டு போயிட்டு மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா? பாகிஸ்தான்ல என்னென்ன வளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, குறிப்பா பலோச்சில் என்னென்ன வளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு வந்தாங்களா? அமெரிக்கா இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பாகிஸ்தான் இனிஷியேட் பண்றதை பத்தி கிட்டத்தட்ட முடிவும் பண்ணாங்களா? அமெரிக்க அதிபர் நினைக்கிறத பாகிஸ்தான் செய்ய ஆரம்பிச்சிருந்துச்சா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தே தீரணும்னு ட்ரம்ப்பை விட ஒரு படி மேல ஒத்த கால நின்னவர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரா? ஸோ யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அமெரிக்கா எதுக்காக இப்படி யோசிச்சிருக்கூடாது? இந்த மீடியேட் பண்ணி அது மூலமா கிரெடிட்ஸை யாரோ ஒருத்தர் வாங்குறத விட நம்ம வளர்த்து ஒரு நாடு அவங்க வாங்கிட்டோம் அப்படின்னு அவரே நினைச்சிருக்க கூடாது. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. இன்னொரு மேட்டரே சொல்றேன், அமெரிக்காவை முழுசா நம்பிட முடியாது. நாளை பின்ன பாகிஸ்தான் கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பனால அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானை இப்ப பண்ற மாதிரியே பாகிஸ்தானை நாளைக்கு அமெரிக்கா பண்ணலாம். நடக்காதுன்னு நினைக்காதீங்க. மார்க் மை வேர்ட்ஸ் மக்களே. அமெரிக்காவை பத்தியும் பாகிஸ்தானை பத்தியும் ஃபுல்லா தெரிஞ்சவங்களுக்கு, வரலாறு புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஈஸியா கனெக்ட் ஆகும். ரைட், விடுங்க. இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் இந்த வெளியான தகவலை உண்மைன்னு மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆமாங்க, இந்த கான்ஃபிளிக் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குல்ல, இதுல நாங்க எதனா பண்ணணும்னு நினைக்கிறோம் அமைதியை கொண்டு வரதுக்காக. அமைதியை பத்தி எங்க யார் பேசுறா பாத்தீங்களா? சாத்தா வேத ஓதுற மாதிரி. நாங்க ஈரான் அதிபர்கிட்ட பேசியிருக்கோம், நல்ல விஷயத்த அவர் சொல்லியிருக்காருன்னு இவரும் பயங்கரமா பீடிக்கை போட்டு பேசியிருக்காப்ல. இந்த விஷயம் பேசியாச்சா, இதை கிராஸ் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈரானோட சீனியர் அபிஷியல் ஒருத்தர் ஊடகங்களுக்கு பேசியிருக்காப்ல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த மெசேஜ் இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுதுல அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில, இதை ஃபுல்லா பண்றது ஈஜிப்த் அண்ட் டர்க்கின்னு சொல்லியிருக்காப்ல. பாகிஸ்தான் பேர் உள்ள சொல்லியிருப்பார்னு நினைச்சேன், ஆனா எங்குமே இல்லை. அங்க இருக்க அபிஷியல்ஸ்க்கே தெரியாத விஷயம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சிருமா என்ன? சரி, ஓகே, இதுல எது உண்மைத்தன்மை இருக்குன்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த செய்தி வெளியாச்சு பாத்தீங்களா? இது உலக நாடுகளில் பெரிய பதட்டத்தை தோற்றுவிச்சதோ இல்லையோ, இந்திய அரசியல பெரிய பதட்டத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. என்ன நம்மளோட பாகிஸ்தான் லீட் பண்ணி போயிட்டு இருக்காம இருக்கு அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுல, அதை காங்கிரஸ் கையில் எடுத்துட்டாங்க. காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரியான ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்னங்க செய்தியெல்லாம் பார்த்தாக்கா ஏதோ பாகிஸ்தான் பெருசா தலை எடுக்கிற மாதிரி தெரியுது. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை அவங்க தான் தீர்க்கிறாங்களாமே, மீடியேட் பண்றாங்களாமே. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்ட்டு அவர் பேசியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நாம சர்வதேச நாடுகள் உடனான இந்த உறவை மேம்படுத்துறதை காட்டிலும் பாகிஸ்தான் நல்லா பண்ணிட்டாங்களோ, அதனாலதான் இந்த அளவுக்கு பெரிய ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த முறைன்ட்டு இவர் அப்படி பேசியிருக்காரு. இதுக்கு மோடி அவர்கள் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பிரதமர் மோடின்னு மென்ஷன் பண்ணாம தன்னைத்தானே விஸ்வகுருன்னு கிளைம் பண்ணிக்கிறாருல ஒருத்தர், அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் சார்ந்து குற்றம் சாட்டியிருக்காருங்க. இது போல எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. இப்ப சான்ஸ் கிடைச்சுதான் பேசுறதுக்கு இந்த அளவுக்கு கருத்துக்களால பசைபாட ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு சார்ந்து. இது இந்திய அரசியலோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதும். யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கேஷ் ஸ்டாமர் இருக்கார்ல, அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்லியிருக்காரு. அதான் ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்ல, ப்ரொடக்டிவ் டாக் நடந்திருக்கு அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையிலன்னு சொல்லிட்டு, அதை தான் இவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஏங்க, இந்த போரை நிறுத்துறதுக்கு யாரு ப்ரொடக்டிவ் டாக்கை மேற்கொண்டாலும் நாங்க மனப்பூர்வமா வரவேற்போம். எங்களுக்கு தேவை இந்த கான்ஃபிளிக் முடியணும், ஹார்மோஸ் ரீஓபன் பண்ணப்படணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொல்றாரு. ஏதோ ஈரானோட மிசைல்ஸ்லாம் யூகே வரைக்கும் வந்து அடிக்கும் அது இதுன்னு இஸ்ரேல் முதல்ல சொல்லிச்சுல, நாங்க இது வரைக்கும் அசஸ் பண்ணி பார்த்ததுல அது போல த்ரெட் எதுவும் இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யூகே பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, த்ரெட் அது மாதிரி இல்ல, டீஎஸ்கலேட் பண்ற விஷயம் இருக்குல்ல, இது எங்களுக்கு வேணுங்க இப்ப மிடில் ஈஸ்ட் முழுக்க. ஏன்னா எங்களோட சிட்டிசன்ஸ் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல, அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸோ டீஎஸ்கலேட் பண்ணிடுங்க எப்படியாச்சும். இன்னும் நாம இந்த போருக்குள்ள போகல, நம்மளை ட்ராக் பண்ணாலும் நாம போக மாட்டோம். பிகாஸ் பிரிட்டிஷ் சிட்டிசன் இருக்கீங்களே, உங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அதை மைண்ட்ல வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேனே தவிர வாலண்டியரா போர்ல குதிக்க மாட்டேன்ட்டு அவர் இப்ப சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யூகே யுஎஸ்ஏ உறவு இருக்குல்ல, அதையே அசைச்சு பார்க்கறாரோன்னு தோணுது. அமெரிக்காவை ஆள்றதுக்கு எந்த அதிபர் வந்தாலும் சரி அவங்களோட ப்ரியாரிட்டி ஃப்ரெண்ட்லி லிஸ்ட்ல யூகே இருக்கும். ஆனா ட்ரம்ப் அதிபர் பதவி விட்டு போறதுக்குள்ள யூகேவை கையை விட்டு போய் வச்சிருவார் போல இருக்குங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் எம்பசி இருக்குல்ல மஸ்கட்ல, ஒமான் கேபிட்டல், அங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஏன்பா இது வரைக்கும் அங்க சிட்டிசன் சார்ந்து இந்த ஸ்டே இன் பிளேஸ் அப்படின்ற ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தோம்ல, அடிக்கடி அட்டாக் நடக்கும், மக்கள் இந்த ஷெல்டர் சார்ந்து ஃபுல்லா இருக்கிற இடத்துல இருங்க அப்படின்ட்டு, அதை நாங்கள் லிஃப்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. நான் ப்ரோ நல்ல அறிவிப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒமான் முழுக்க கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒமானோட மற்ற பார்ட்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த ஒரு ஸ்டே இன் பிளேஸ் லிஃப்ட் பண்ணப்படலங்க. அதை பத்தி அவங்களே சொல்றாங்க, நீங்க இருக்கிற வீடுகள், ஹோட்டல்ஸ், அப்புறம் இந்த அனதர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இங்கெல்லாம் இருக்கிற மக்கள் அங்கேயே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது.
குறிப்பா அந்த விண்டோஸ் பக்கத்துலாம் போயிடாதீங்கப்பா. ஏதாவது பிளாஸ்ட் நடக்குது, மிசைல்ஸ் வந்து விழுது, ட்ரோன்ஸ் வந்து விழுது அப்படின்னா டெப்ரி வந்து செதறும். பாத்துங்க, விண்டோஸ் கிட்ட போகாதீங்கன்னு இதை முன் வச்சிருக்காங்க. ஸோ வித்தியாசம் புரிஞ்சுங்க மக்களே. யூஎஸ் எம்பசி சார்ந்து மட்டும்தான் அவங்க இந்த ஸ்டே இன் பிளேஸை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒமானோட மற்ற பகுதியில் லிஃப்ட் பண்ணல. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே கொஞ்சம் சேஃபாக இருங்க. சைரன் சவுண்டு பஹ்ரைனில் இன்னும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா அவங்க இன்டர்செப்ட் பண்ணுற வேலையை அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டே இருக்காங்க. 4 ட்ரோன்ஸ் இப்போ இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, அது சார்ந்தும் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் மிசைல்ஸ் இருக்கு பாருங்க, இதை பேஸ் பண்ணி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் சொல்றத உலகம் ஆச்சரியமா பாக்குது, சந்தோஷமா பாக்குது, அப்பா சண்டை இனிமே பெருசாவது போல இருக்குன்னு. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் முழுக்க தங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரான். இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் ஐஆர்ஜிசி பண்ண தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்ரேலில் சில சைட்ஸை அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. முதல்ல இஸ்ரேல் சொல்லிச்சு பாருங்க, இந்த ஈரானில் இருக்க முக்கியமான ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு டெஹ்ரானில். இப்போ இவங்க பதிலடி கொடுத்ததை இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் நார்தன் இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேல், சதர்ன் இஸ்ரேல்னு 3 புறங்களையும் தாக்கியிருக்காங்களாமா. இதில் 3 யூஎஸ் மிலிட்ரி பேசஸ் ஆடுங்கன்றாங்க. இஸ்ரேலுக்குள்ள அடிச்சது ஒன்று, இதை தாண்டி 3 மிலிட்ரி பேசஸ் எங்கெங்க தெரியுமா? குவைத்தில் இருக்க அலி அல் சலம், சவுதியில் இருக்க அல் கார்ச் அண்ட் யுஏஇல இருக்க அல் ஜாஃப்ரா. இந்த 3 பேசஸையும் அடிச்சிருக்கிறதாவும் ஐஆர்ஜிசி இப்போ கிளைம் பண்ணிருக்கு. ட்ரம்ப் சொன்னதை மதிக்கவேலை பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னா சண்டையை பெருசாகி இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, ஈரான் முக்கியமாக முடிவு பண்ணணும். எல்லாத்திலும் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவார் முதல்ல, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுலேயுமா சம்மந்தப்பட்டவங்களையும் பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும். பார்ப்போம் இதுக்கப்புறமாச்சும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு அமெரிக்கா ஈரானை நடத்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.